புதுசாக கார் வாங்க போகிறவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜின் வாங்கலாமா அல்லது 4 சிலிண்டர் இன்ஜின் வாங்கலாமா அப்படிங்கிற டவுட்டு. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ தான் ஒரு 1 இயராக நான் டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 3 சிலிண்டர் இன்ஜினே வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கேன், நிறைய கார்கள் ஓட்டியிருக்கேனா அப்படிங்கிறவங்களுக்கு 4 சிலிண்டர் இன்ஜின் பெஸ்ட்டாக இருக்கும். எதனாலனா 4 சிலிண்டர் இன்ஜின் ஓட்டினவங்க 3 சிலிண்டர் இன்ஜின் வண்டியை ஓட்டுறப்ப உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இது வந்து 3 சிலிண்டர் இன்ஜின்னு. அது தெரிஞ்சிடும், அந்த டிரைவிங்கோடைய ஒரு இதில் தெரிஞ்சிடும். அது வந்து பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதாவது அதுக்கு நம்ம மைண்டு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இல்லாட்டி நமக்கு இதை விட அது பெஸ்ட்டாக இருந்துச்சு, அந்த பழைய கார் நமக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னே தோணும். மற்றபடி புதுசாக வண்டி எடுத்து ஓட்டுறவங்களுக்குலாம் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மைலேஜ் நல்லா கிடைக்கும் 3 சிலிண்டரு அப்படிங்கிறப்ப. நீங்கள் ஒருவேளை 4 சிலிண்டர் ஓட்டினவங்களா இருந்தீங்கனாலும் நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்குவேன், ஓகே நான் வந்து பழகிக்குவேன் இந்த வண்டி கூட அப்படின்னா கண்டிப்பாக 3 சிலிண்டர் இன்ஜின் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து அந்த டிரைவிங்கை லவ் பண்ணுவேன், நல்லா ஓட்டணும், வண்டி ஸ்மூத்தாக சூப்பராக போகணும் அப்படின்னா நீங்கள் 4 சிலிண்டர் இன்ஜின் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.